என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். 2 லட்சம் ஸ்மார்ட் டிவியுடன் அரசு பள்ளியில் 4 புதிய வகுப்பறைகள். எம்பி TR பாலு திறந்து வைப்பு. மத்திய அரசு கொடுக்க வேண்டியது 5000 கோடி, திமுக போராடியதோ 4000 கோடிக்கு தான். TR பாலு கணக்கிட்டு குற்றச்சாட்டை முன்வைத்தார். சென்னை மதுரவாயில் 150வது வார்டு செட்டியார் அகரம் பகுதியில் அரசு நடுநிலைப்பள்ளி வகுப்பறைகள் திறப்பு. உயர்கோபுர மின்விளக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரவாயில் MLA காரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சி 62,80,000 மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட 4 வகுப்பறைகளை திமுக மக்களவை உறுப்பினர் TR பாலு திறந்து வைத்தார். அது மட்டுமின்றி 4,22,000 மதிப்பில் அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுரங்கள், 13 லட்சம் மதிப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் சக்கரங்கள் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்கினார். 1,11,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த 21-22ஆம் ஆண்டு 98,000 கோடி ஆச்சு. 22-23ஆம் ஆண்டு 89,000 கோடி ஆச்சு. இப்போ 25-26ஆம் ஆண்டு 87,000 கோடி. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பட்ஜெட்டே குறைச்சிட்டு வராங்க. பட்ஜெட்டை குறைச்சா வேலை கொடுக்குற நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அது எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆட்களுக்கு கொடுக்கின்ற அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அது எப்படியாவது முடக்கி போட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி 10,34 கோடி ரூபாய் கொடுக்கணும். பாக்கி இருக்குது. எத்தனை மாசமா? 5 மாசமா பாக்கி இருக்குது. கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படியே முடக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய சகோதரர்கள் அல்லவா, நம்முடைய நாட்டு மக்கள் அல்லவா, ஏழை எளியவர்கள் உழைத்துக் கொடுக்கும் திட்டத்தில் கை வைத்து இன்றைக்கு 10,34 கோடி ரூபாய் பாக்கி இருக்குது. இது 4,034 கோடி ரூபாய் பாக்கி இருக்குது. இந்த 4,034 கோடி எப்ப கொடுக்க போறாங்க? இதுதான் நாங்க போன 25ஆம் தேதி கேள்வி கேட்டோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. 4,034 கோடி எங்களுக்கு எப்போ கொடுக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லாம ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. அவங்க நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க. என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா 23-24ல 12,603 கோடி கொடுத்தாங்க போன வருஷம். 24-25ல 7,391 கோடி. அப்ப அதுலயே 5,000 கோடி அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல 5,000 கோடி பாக்கி இருக்கு. ஆக 4,034 நம்முடைய கணக்கு பிரகாரம், அவங்க கணக்கு பிரகாரமா 5,000 கோடி. இந்த பணம் எப்ப கொடுக்க போறாங்க? ஒன்றும் பதில் கிடையாது. எப்ப கொடுக்க போறாங்கன்னு பதிலே கிடையாது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.